அனைவருக்கும் வணக்கம். பொன்னியின் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோன்னு சொல்லி பார்க்கலாம். பழனியோட நிச்சயதார்த்தத்துக்காக வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. அதே நேரத்தில் அவங்க அம்மாவும் அவங்களுடைய அண்ணி 2 பேருமே அவங்க பையன்கிட்டக்க சண்டை போட்டுட்டு, "நாங்கள் அப்படி தான்டா போவோம், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கடா" அப்படிங்கிறாங்க. சரின்னு இவர் மூத்த பையனுமே "நீ அவனை தடுக்காத, அவங்க போகட்டும்" அப்படிங்கிறாங்க. "என்னண்ணே இப்படி பேசுகிற? அவங்க நம்மளை மீறி போகிறாங்கண்ணே, அப்புறம் நம்மளுக்கு என்னண்ணே மதிப்பு இருக்குது" அப்படிங்கிறாங்க. "போட்டும், போய் பார்க்கட்டும், அங்கே என்ன நடக்குதுங்கிறத அவங்க நேரில் போய் தெரிஞ்சுக்கிறட்டும்" அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே போயிடுறாரு. ஸோ இது ஒரு த்ரில்லிங்காக ஷாக்கிங்காகவே வச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு. பட் இங்கே ஃபேமிலி எல்லாருமே கோயிலில் போய் பஸ்ஸில் கார்லேருந்து இறங்கிறாங்க. இறங்கி உள்ளே போகிறாங்க. அப்போ ஐயர் இருக்கார். "வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லி ஐயர் வரவேற்கிறாங்க எல்லாரையும். எல்லோரும் உள்ளே நுழையிறாங்க. அப்போ கோமதி "சாமி கும்பிட்டு வந்துருவாங்க" அப்படிங்கிறாங்க. "இருக்கட்டும் கோமதி, நிச்சயதார்த்தம் முடியட்டும், பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்து சாமி கும்பிடலாம்" அப்படிங்கிறாங்க. "சரி, அப்போ நான் இன்னுக்குள்ளே நின்று கும்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கொடிமரம் பக்கத்துலேயே நின்று கும்பிட்டு முடிக்கிறாங்க. "வா கோமதி, போதும், எவ்வளோ நேரம் தான் சாமி கும்பிட்டுட்டே இருப்பேன்" அப்படிங்கிறாங்க. சரி வாங்கங்க" அப்படின்ட்டு உள்ளே போய் உட்காடுறாங்க. "இன்னும் பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னும் வரலையா?" அப்படிங்கிறாங்க. "இந்த ஃபோன் பண்ணியிருக்கேன், இப்போ வந்துருவாங்க" அப்படின்னு சொல்லி அவர் பாண்டியன் சொல்கிறாரு. பாண்டியனோட ரிலேட்டிவ்லாம் வர்றாங்க. "என்ன பாண்டியன், ஒரு வழியாக உங்கள் மச்சான் கல்யாணத்தை நீங்களே தடபடலாம் நடத்துறீங்க போலக்கு, நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் ஆமாம்" அப்படிங்கிறாங்க. "ரொம்ப சந்தோஷம் தான்" அப்படின்ட்டு சரின்னு பழனிக்கு போய் கை கொடுத்துட்டு "கங்க்ராச்சுலேஷன்" அப்படின்னு சொல்லவும் அவங்களும் வச்சு ஓகே சந்தோஷப்படுறாங்க. அப்படின்ட்டு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்ட்டு ஒவ்வொரு வேலையாக போய் பார்க்க போகிறாங்க. ஆளுக்கு சரவணன், செந்தில் எல்லாருமே. அப்போ பழனின்ட்டு நான் வரேன்டா, நானும் வேலை பார்க்க வரேன்டே. "டேய், நீ இன்னைக்கு மாப்பிள்ளடா, நல்லா ஜம்முன்னு கம்முன்னு உட்காருடா, நீயாட்டி அமைதியா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதில் மேக்கப்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கும், அரசிகிட்ட சொல்லி கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு உட்காருடா" அப்படின்னு பாண்டியன்னு சொல்லுவோம். "அப்படியே மச்சான், சரி மச்சான்" அப்படின்ட்டு சேரில் உட்காந்துடுறாங்க. அடுத்து எல்லோரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ மயிலோட அவங்க அம்மா வர்றாங்க. "வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க, மயில் உங்கள் அம்மா வராங்கப்பா" அப்படிங்கிறாங்க. "அம்மா வாம்மா" அப்படின்ட்டு தங்கச்சியும் வராங்க. "வாங்க" அப்படிங்கிறோம். அடுத்து "எங்கே சம்மந்தி எங்கே?" அப்படின்ட்டு அவங்க அப்பாவை கேட்குறாங்க. அது அவர் கிளம்பெல்லாம் செஞ்சுட்டாரு. கிளம்பும்போது லைட்டாக காலில் சுளுக்கிக்கிடுச்சு, அவளால் ஒரு எட்டு கூட நடந்து வைக்க முடியல, அதனால தான் சரின்னு வீட்டிலே இருக்காரு அப்படிங்கிறோம். பாண்டியன் "அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்களான்னு" கேட்குறாரு. "இல்லை, ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, நானே எண்ணெயெல்லாம் வச்சு நீவி விட்டு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மேனேஜ் பண்ணிடுறாங்க. மயில் இதை கேட்டுட்டு "எப்படி இருக்குது?" அப்படின்ட்டு அவங்க தங்கச்சிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வாங்க வாங்கன்னு கூப்பிடவும், "இந்த ஒரு நிமிஷம் அத்தை, இந்த வரேன்" அப்படின்ட்டு அவங்க அம்மா தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. "ஐயோ பாவம்மா, அப்பாவுக்கு என்னாச்சும்மா? காலை சுளுக்காயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காட்டலாமா?" அப்படிங்கிறாங்க. "ஐயோ நீ வேறு" அப்படின்ட்டுங்கிறாங்க. "என்னம்மா சொல்கிற?" அப்படிங்க அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. "அக்கா, அப்பா நல்லா நேற்று நைட்டு நல்லா குடிச்சு மட்டையாயிட்டார், இன்னும் காலையில் ஆச்சு, இன்னும் போதை தெளியாமல் உட்காந்து படுத்தே கிடக்காரு" அப்படிங்கிறாங்க. "ஐயோ என்னம்மா, அப்பா இப்படிலாம் வர வர பண்ணுறாரு, ஏம்மா இப்படி ஆயிட்டாரு" அப்படிங்கிறாங்க. "சரி சரி, நம்ம சம்மந்தியே அப்படிலாம் பார்த்துட்டே இருக்காங்க, இப்படி தனியாக பேசுறது நல்லதில்ல, நம்ம வா, நீ போய் உங்கள் அத்தைக்கிட்டக்க போய் நில்லு" அப்படிங்கிறாங்க. "சரிம்மா" அப்படின்ட்டு மையனும் போய் பக்கத்தில் நிற்கிறாங்க. அடுத்து ஓவராலாக வந்துக்கிட்டே இருக்காங்க. "என்ன பொண்ணு வீட்டிலேருந்து இன்னும் வரலையா?" அப்படின்னு ஓவராலாக கேட்க ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க. "இப்போ வந்துருவாங்க" அப்படின்னு சொல்லி இவர் பாண்டியன் சொல்கிறாரு. பழனி ரொம்ப சோகமாக இருக்கார். "என்னடா நீ வேறு ஒரு மாதிரி டல்லாக இருக்கன்னு?" "இல்லை, ஆத்தா கண்டிப்பாக வர்றேன்னு சொல்லி என்கிட்டக்க சத்தியம்லாம் பண்ணிச்சு, ஆத்தா வருமோ வராதோ, எப்படி வருமோ எனக்கு தெரியல, அதான் யோசிச்சுட்டே இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "டேய் பழனி, அதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்காதடா, உங்கள் அம்மா இன்றைக்கி வரலாட்டினா என்ன, கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க, அதை பற்றி நீ ரொம்ப யோசித்து கவலைப்பட்டுட்டு இருக்காத" அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. சரின்னு எல்லாருமே இங்கே என்ஜாயாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கதிர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்க்குறாரு. "மாமா இங்கே பாருங்கள், யார் வர்றாங்க, அம்மாச்சி வர்றாங்க" அப்படின்னு சொல்லவும், அம்மாச்சி அவங்க கூட 2 மருமக எல்லோரும் வரவும், "மாமா வாமா வாமான்னு" எல்லோரும் பயங்கரமாக வர வைக்கிறாங்க. எல்லாருமே "எங்கே நீ வருவியோ வரமாட்டியோ நினச்சிட்டே இருந்தேன், வாமா" அப்படின்னு சொல்லி கோமதியும் பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டியனும் "வாங்க அத்தையா, வாங்க" அப்படின்னு எல்லோரும் கூப்பிட்றாங்க. "சரி தம்பி, எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா" அப்படின்னு நல்லா விசாரிச்சுட்டு இருக்கும்போது பழனி தனியாகவே இருக்கார். "நீ என்னடா ஒரு மாதிரி தள்ளியே நிற்கிற, அம்மா கிட்டக்க வாடா" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா, உன் பக்கத்தில் வந்தால் நான் அழுதுருவேம்மா" அப்படிங்கிறாங்க. "ஏன்டா சின்ன பிரச்சனைம்மா, வாடான்னு." "இல்லைம்மா, நீ வேறு வர்றேன்னு சொல்லிட்டா, வருவியோ வரமாட்டியோ, நீ அண்ணங்கிட்ட கேட்டுட்டு இருப்ப, அண்ணங்க வேறு உங்களோட சண்டை போட்டுட்ருப்பாங்க, நீ விட மாட்டாங்க அப்படிங்கிறக்கா உட்காந்து அழுதுட்ருப்பியே, இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேம்மா" அப்படிங்கிறாங்க. "டேய், என் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் வராமல் இருப்பேனடா, நல்லபடியாக நிச்சயம் நடந்து முடியும்டா" அப்படின்னு சொல்லி அவங்க மகனை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு கட்டிலாம் பிடிச்சி அழுதுட்ருக்காங்க. அடுத்து "என்ன மாப்பிள்ளைலேருந்து இன்னும் பொண்ணு வீட்டிலேருந்து இன்னும் வரலையா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும், பொண்ணு வீட்டில் ஃபோன் போடுறாங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து அவங்க அம்மா போடுறாங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. "என்ன கோமதி, யாருமே எடுக்கலை" அப்படின்னு பாண்டியன் புலம்பிகிட்டே இருக்காரு. மயில் "பொண்ணோட தாய் மாமா இருந்தாங்களா, அவங்க நம்பர் வச்சுருக்கீங்களா, அவங்களும் ஃபோன் போடுங்கன்னே." "ஆமாப்பா, நல்ல ஐடியாப்பா" அப்படின்ட்டு அவங்களும் ஃபோன் போட்டு பார்க்குறாங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. "என்ன இவர் எடுக்க மாட்டேங்கிறாரு?" அப்படிங்கிறாங்க. கோமதி "ஒரு வீட்டில் அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ" அப்படிங்கிறாங்க. "பிரச்சனைனா என்ன பிரச்சனை?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. "இல்லைம்மா, யாருக்காவது கிளம்புன நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரி எதுவும் போகுமா?" அப்படிங்கிறாங்க. "அப்படின்னா தகவல் சொல்லுவாங்கள்ல." "என்ன கோமதி, பொண்ணு வீட்டுக்காரங்க தான் வழக்கமாக முன்னாடி இருக்கணும், இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்கோம், அவங்க இன்னும் வரலையே, அப்படி ஒன்றும் சரியாக மதிக்க மாட்டேங்கிறாங்களே, ஒன்றும் சரிபடுற மாதிரி தெரியலையே" அப்படின்னு
யோசிக்கிறாங்க. இல்லைம்மா இவரே எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் நானு. ஸோ சமையலுக்கு எல்லாமே இவர் தான் ரெடி பண்ணியிருக்காரு. நீங்க இந்த மாரி இத்தனை மணிக்கு வந்தா போதும்ன்னு சொன்னோம் அப்படிங்கிறாங்க. சரி மாறி மாறி ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு வேளை ட்ராவல் பண்ணுவாங்களா இருக்குமாம்மா அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. இன்னும் ஆளக்காணும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து செந்தில் வந்துட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படின்ட்டு செந்தில், கதிர், சரவணன் 3 பேரும் கிளம்புறாங்க. கரெக்டாக பொண்ணோட தாய்மாமா வராங்க. வாங்க வாங்க உங்களுக்கு தான் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்கவே இல்லையேன்னு. இல்லை நான் கார் ஓட்டிகிட்டு இருந்தேன்னு. அப்படியா சரி என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க அவங்களும் என்ன ஆளக்கானமா பின்னாடி வந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறாரு. அவர் சைலண்ட்டாக இருக்காரு. என்னாச்சுன்னு இல்லை எங்கள் அக்காவுக்கும் எங்கள் மச்சானுக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை சொல்கிறக்காக தான் வந்தேனே. என்னங்க இப்படி திடுதிப்புன்னு சொல்கிறீங்க? நேற்று கூட அவர்கிட்ட ஃபோன் பேசினேன் இத்தனை மணிக்கு வாங்க விவரம் எல்லாமே சொன்னேனே அப்படிங்கிற. இல்லை அவங்க வேண்டான்ட்டாங்க அவ்வளோதானே. எதுனாலும் வந்து நேரில் வந்து பேச சொல்லுங்கங்க. என்னென்னாலும் பேசிக்கலான்னு. இல்லை அவங்க யாருமே வரமாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு அவரை. ஏங்க இருங்கங்க இருங்க என்ன ஏதுன்னு விவரம் சொல்லுங்கங்க பாணின்னு சொல்லிகிட்டே இருக்கார். அவராட்டி போயிட்டே இருக்கார். என்ன கோமதி என்ன நடக்குது இங்கே? அவராட்டி வந்தார் நிச்சயம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவராட்டி போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. நான் போய் பொண்ணு வீட்டில் என்னென்னு கேட்டுட்டு வரேன் அப்படியே கோவமாக கிளம்புறாரு. இங்கே இருங்க நீங்கள் போக வேண்டாம் நம்ம பசங்களை வேணால் போய் அனுப்பி விடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போகிறதா கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறாரு. இல்லை தம்பி அவங்க எங்கள் பிள்ளைய பேரம்பேத்தி எல்லாம் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லவும் சரிடா நீங்கள் போயிட்டு வாங்கடா அப்படிங்கிறாங்க. இல்லை பசங்களாக போனால் சண்டை வரும் அதனால் கூட மருமக போயிட்டு வரட்டும் அப்படின்னு ராஜியோட அவங்க அம்மாவும் அவங்க சித்தியும் சொல்கிறாங்க. ஓகேன்ட்டு அவங்க எல்லாருமே மீனா, செந்தில், மயில், சரவணனா போகிறாங்க. மீனா சண்டை எதுவும் போடாமல் பார்த்துக்கோ மீனா அப்படின்னு கோமதி சொல்லும். சரின்னு போயிட்டு போகிறாங்க. என்னங்க இங்கே இருக்கீங்க நிச்சயதார்த்தத்துக்கு அங்கே எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே உங்களுக்காக தான் காத்துட்ருக்கோம் யாருமே வரலையா? என்னாச்சு வாங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் உட்காருங்க பேசலாம் வாங்க வணக்கம் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ உட்காந்து பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை என்ன ஏன்னு சொல்லுங்கண்ணே நீங்கள் உட்காருங்க பேசுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு செந்தில் கோவம் வருது. சரவணன்ட்டு இருடா அப்பா கொஞ்சம் சண்டை போடாமல் நிதானமாக பேசிட்டு வர சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம நிதானமாக கேட்போம் அப்படின்ட்டு சரவணன் உட்காராங்க. எல்லோரும் நிற்கிறாங்க. என்னங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த நிச்சயம் நடக்காதுங்க அப்படிங்கிறாங்க. அதான் என்னாச்சு ஏன் இப்படி திடீர்னு சொல்கிறீங்க வாங்க நேரில் போய் பேசுவோம். அப்பாலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் மாமா ரொம்ப நல்லவருங்க. இது போல் எங்கள் மாமா மாதிரி நல்ல குணம் யாருக்குமே கிடைக்காது. நீங்கள் மாப்பிள்ளையை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு சொல்கிறாங்க. இல்லைங்க நாங்கள் கேள்விப்பட்டது அப்போ அதெல்லாம் நல்ல விதமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கேள்விப்பட்டது எதுவுமே சரியில்லையே. மாப்பிள்ளையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டது எதுவுமே நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே எங்கள் மாமா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்க என்னென்னு சொல்லுங்கங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அதெல்லாம் இப்போ எதுக்கு தேவையில்லாத பேச்சு அதெல்லாம் வேண்டாம் நிச்சயம் வேண்டாம். எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் வேறு இடத்துல பார்த்துக்குறோம் அவ்வளோதாங்க எங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அதேபடிங்க நிச்சயம் பண்ணுறோன்னு சொல்லி 2 குடும்பம் சேர்ந்து தானே பேசணும். அதே போல் 2 குடும்பம் சேர்ந்து தானே இது வேணுமா வேண்டாமான்னு சொல்லி முடிவெடுக்க முடியும். நீங்கள் கிளம்பி கோயிலுக்கு வாங்க அப்படின்னே. நாங்களும் எங்கே கிளம்பி வர மாட்டோம் எங்களுக்கு எதுவும் பிடிக்கல சம்மந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னங்க காரணம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளை கூட பிறந்த அண்ணன் மாதிரி 2 பேர் எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க வந்து எடுபடி வேலை தான் பார்த்துட்ருக்காரு கடையில் ஃபுல்லாமே சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சொத்தில் எந்த ஒரு சொத்தும் கிடையாது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க. அப்படி எப்படிங்க நாங்கள் எங்கள் பொண்ணை நம்பி கொடுக்க முடியும்னே. நாங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு அவங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்குமே அதுக்கு அவங்க பேசுனதை நீங்கள் கேட்பீங்களானே. அது எப்படிங்க நீங்கள் சொன்னதெல்லாம் சரி தான். ஆனால் கூட பிறந்த அண்ணனேவும் அவங்களுக்கு சொத்துலாம் கிடையாதுன்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி நம்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா எல்லாமே எங்கள் 5 பேர் எப்படி பார்த்தாங்களோ அது போல தான் எங்கள் மாமா பார்த்து வளர்த்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் சொத்துலலாம் உங்கள் மாமாவுக்கு பங்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. அதில் எங்கள் அப்பா கொடுப்பாரு நீங்கள் அதை பற்றி கூட எங்கள் அப்பாட்ட வந்து பேசுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதுவும் இல்லாமல் உங்கள் கேரக்டர் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளைல எல்லாருமே வாரம் ஒரு முறை சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா மாதம் ஒரு முறை நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போவீங்களா போலீஸ் எல்லாம் வருவாங்களாம் இதெல்லாம் சொன்னாங்க.